பாப்பாவுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணா மட்டும் தான் போய் நான் வந்து மீட்னு வர முடியும். மீட்னு வந்து பாப்பாவுக்கு போட்டு பார்க்கலாம், போட்டு அனுப்பலாம் ஃபர்ஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோல்டு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம், வாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுருந்தீங்க உங்களோட கோல்டு கலெக்ஷனை வந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து சில்வர் கலெக்ஷன் வந்து பார்த்துட்டோம், இப்போ வந்து கோல்டு கலெக்ஷன் வந்து. இன்றைக்கி வந்து அம்மா சொன்னால் நான் காலையிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நான் வந்து கொண்டை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சடை கூட போடல, சூப்பராக வந்து சாமிலாம். இன்றைக்கி வந்து என்ன மாதம்னு சொல்லுவாங்க? மாலை மாதம் சொல்லுவாங்க. புட்டாசி மாதம் வரதுனால நீங்கள் வந்து அழகாக வந்து காலையில் வேலைலாம் முடிஞ்சிட்டு நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாமி பாடிச்சு நாங்களும் சாப்பிட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காந்து வீடியோ எடுக்கிறோம். ஆமாம், சரிம்மா உங்களோட கலெக்ஷனை காட்டுங்க. எத்தனை பவுன் வரும் இது? இது எத்தனை பவுன் எனக்கே தெரியாது. எனக்கு கேட்டால் இது வந்து கோல்டாக இருந்தால் தான் இத்தனை பவுன் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக வந்து கவரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜெயஸ்டிக்கு வந்து பவுனை விட வந்து கவரிங் நகைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேட்டால் பவுனு போட்டால் எங்கே துவைச்சிடணும்னு ஒரு மாதிரி பயத்துலேயும் தெரியல. பவுன் போட்டால் வந்து ஐயோ நமக்கு அவ்வளோ பத்திரமா வந்து பார்த்துக்கணும். கவரிங் போட்டால் அடிக்கிறாது, தொலைஞ்சா கூட பரவாயில்லன்னு சொல்லி விட்டுடலாம். ஆனால் பவுன்லாம் தொலைஞ்சதுன்னா அவ்வளோதான், ரொம்பவும் அப்படியே டிப்ரெஷன் உள்ள போயிட வேண்டியது தான். பாப்பா கால் பவுன் கம்பல் போடுறா, அதே வந்து கைட்டி வச்சுட்டு தான் வந்து கவரிங் நகை அந்த மேட்சான கம்பல் வந்து போட்டுக்குவா. அதிகமாக விரும்பி பார்த்து வாங்கணும் போகிறோம் அந்த கவரிங் நகை தான் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கவரிங் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டு கோல்டுன்னு கோல்டு கிடையாது, கவரிங் தான். சூப்பராக இருக்குதா? இது வந்து ஜாஸ்தி ஒரு ஐட்டம் செட்டாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆமாம், இது வந்து இது ஒரு செட் எடுத்து வச்சுக்கிறேன். இன்னும் இருக்குது வந்து பார்க்கலாம் வாங்க. சரிம்மா காட்டுறேன். இது என்ன சொல்லுவாங்க? ஒட்டியானம். ஒட்டியானம் ஆரம்பம். ஒட்டியானம் வந்து இடுப்புல கட்டுவாங்க, இது வந்து அட்டிகைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, அட்டிக்கை போல் இது ஒன்று. இது வந்து ஆரம் மாரி மாடலு, கம்பல் செட்டா, நெத்தி சுடி. இது வந்து அப்படியே ஒரு செட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஜஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் எந்த செட்டு காட்டுறேன், எது நல்லா இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த கல்லி ஃபுல்லாக இது கல்லி தான், ஸ்டோன் ஒர்க். ஆமாம், எனக்கு இந்த ஸ்டோன் ஒர்க் தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இது ஒரு செட்டு. ரெண்டு பார்த்தாச்சு, மீதி கலெக்ஷனை பார்க்கலாம். சரிம்மா, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு செட்டு. ஆமாம், ரோஸ் கலர். இது ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தானே ஆர்டர் பண்ணீங்க? ஆமாம், அது அப்போ நானும் சரணியாவும் இருக்கு பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஆர்டர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மாடல். இப்போ ரீசனாக இந்த ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு புடைக்க தானே புடவைக்கு சாரிக்கு வந்து எடுத்தேன். இப்போ புடைக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க ஊர் திருவிழாவுக்கு. இது சூப்பராக இருக்குது பசங்க. ஜெயஸ்டியோட கலெக்ஷன் தான், ஜெயஸ்டி தான் யூஸ் பண்ணுவேன். நான் எதுவும் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரே ஒரு செயின் மட்டும் தான் எப்பவுமே போடுவேன். ஒரு தாலி சரடு மாதிரி மட்டும் தான் போடுவேன். கம்பல் ஐட்டம். நான் இத்தனை கம்பல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். அம்மா, இந்த கம்பல்லாம் எப்போ வந்து கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வந்து கலிபெருமா கோயிலுக்கு போகும்போது வந்து ஒரு செட்டு வாங்கினீங்க. ஞாபகமே வராதுன்ட்டு இப்போ என்ன கரெக்டாக சொல்கிறீங்க. இருக்குது அங்கே ஒரு செட்டு வாங்கினீங்க. அப்புறம் அழகர் கோயிலுக்கு போகும்போது ஒரு செட்டு வாங்கினீங்க. அப்படியே 3 செட்டு வந்து 100 ரூபாய் சொல்லுவோம் இல்லையா? அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து 3 கலர் 3 ரூபாய் சூஸ் பண்ணி எடுத்துக்குவா. அங்கே போகும்போது ஒரு செட்டு வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படா விழுப்புரம் எவ்வளோ போகும்போது வாங்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ கம்பல் கடையை போனாலும் கம்பல் கடை தான் போய் பார்ப்பாளே ஃபர்ஸ்ட்டு. அது எது பிடிச்சிதோ சொல்லிட்டு அதை பார்த்து வாங்கிக்குவான். நானும் சரி வாங்கி பாப்பான்னு சொல்லிடுவேன். சரிம்மா, பாருங்க, இதெல்லாம் கம்பல் கலெக்ஷன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பல் உங்களுக்கு எது பிடிச்சுன்னு சொல்லிட்டு காமாஸில் காமிங்க. அம்மா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து கவரிங்லாம் போடுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கவரிங் கம்பெல்லாம் போடணும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. அது வந்து என் காதுக்கு வந்து ஒத்துக்காது. நம்ம ஒரு மாதிரி புடுங்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும், திரும்பி அப்படியே கட்டி வச்சிருவேன். நான் வந்து சின்ன பிள்ளை வந்து ஒரு கல்லி வச்சு வெள்ளை மணி வச்சு ஒரு கல்லி வச்சு வைப்பேன் கம்பல் பார்த்தியா, அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆடம்பரமாக தொங்குறது பிடிக்காது, எனக்கு அதோட இருக்கிறது ரொம்ப பிடிக்குமே ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கும் நீங்கள் வந்து நகைலாம் எதுவும் வச்சிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுக்கிறேன், எல்லாம் வந்து பேங்கில் தான் இருக்குது. பாப்பாவுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணால் மட்டும் தான் போய் நான் வந்து மீட்னு வர முடியும். மீட்னு வந்து பாப்பாவுக்கு போட்டு பார்க்கலாம், போட்டு அனுப்பலாம் ஃபர்ஸ்ட்டு. கையில் ஒன்றுமே வச்சிடல. நாங்கள் ஒரு திட்டமாக நான் காதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற பொருள் மட்டும் தான் வீட்டில் வச்சுக்கிறோம். மற்றபடி நாங்கள் எதுவுமே அதிகமாக பொருள் வீட்டில் வச்சிருக்கோம். பேங்க்ல பத்திரமா தூங்குது. ஜெயஸ்டியோட பொருள் முக்கியமாக வந்து பேங்க்ல இருக்குது. ஆமாம், சரி, அது எப்போ மூக்குறமா மூட்டுக்கலாம், விடுங்க. இப்போ பவுன்னா எப்படி ஒரே மாதிரி ஒரே டிசைன் ஒரே இது போகிற மாதிரி இருக்கு. ஆனால் கவரிங்லாம் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பிடிச்சதை பார்த்து வாங்கி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்டி சொல்கிற மாதிரி தான், அவங்களுக்கு எது இப்படி போகணும்னு ஆசையாக இருக்குது அதெல்லாம் வர வச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி இது மேட்ச் ஆகுமா அப்படி பார்த்து போட்டுக்கலாம். எனக்கு கவரிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் உண்மையிலுமே ஜெயஸ்டி வந்து கவரிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் எதை நினைக்கிறாளோ அதை வாங்கணும்னு வந்து ஆசைப்படும். நான் சில அதை வந்து வேணாம்மா இதெல்லாம் சொல்லி தவிர்த்துப்பேன். மற்றெல்லாம் சரி பொண்ணு விருப்பப்பட்டா வாங்கிக்குமான்னு சொல்லி விடுவேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயஸ்டியோட கலெக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இதில் எந்த ஒரு பொருள் நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வந்து ஜெயஸ்டிக்கும் சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு பாய்.